ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய அகஸ்தியர் கூட ட்ரெக்கிங்கோட 2வது நாள் பயண வீடியோ. நாள் வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்புறமா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு நல்லா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். ஆக்சுவலாக நைட் ஃபுல்லாக தாறுமாறு காற்று, பயங்கர குளிர். காலையில் ஒரு 5 மணிக்கு நாங்கள் பாத்ரூம்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அந்த ஹைலைட் பண்ணிக்கிற இடத்துல தான் க்யூ நிற்கும். ஜாகிரதையாக பிளான் பண்ணிவிட்டு போனோம். அண்ட் தென் ரெடி ஆனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 7:30க்கு நாங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டோம். கேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் வெதர் நல்லா இல்லைன்னா மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வி வேர் லக்கி அண்ட் வி வேர் ஏபிள் டு லீவ் பை 7:30 எக்ஸாக்ட்லி. பட் ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு, இட்ஸ் நோ மோர் கோயிங் டு பி ஈஸி லைக் ஃபஸ்ட் டே. கம்பேரிட்டிவ்லி இந்த ட்ரெக்கிங் 2வது நாள் ட்ரெக்கிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் டே வாஸ் லிட்ரலி ப்ரெட்டி ஈஸின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பயங்கர ஸ்டீப்பு, நோ வே, கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் ராக்ஸ் அண்ட் பவுல்டர்ஸ், நோ வே டிஃபைன்ட். அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் புதுசாக வர்றவங்களோடலாம் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு அங்கங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. பட் தென் எஸ், இட் இஸ் ரியலி டஃப். அங்கங்கே உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும், அருமையான வியூ கிடைக்கும். அதெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மூங்கில் காடுகள் நிறையா ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா யானை வந்துட்டு போனதுக்கான அறிகுறியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அதெல்லாம் மூங்கில் காடு பார்த்திங்கன்னா தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் மலை ஏறுறது இந்த 2வது நாள் ட்ரெக்கிங்க்கு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டான ட்ரெஸ் இருக்கோ அதை நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ஷூஸ் ஆர் செப்பல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா உங்களுக்கு பழகின ஷூஸோ செப்பலோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வெரி ஆர்டியஸ், வெரி சேலஞ்சிங். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற பிட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இது பொங்குப்பாறை அப்படின்னு ஒரு இடம். இங்கே தான் தாமிரபரணி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன சமயத்தில் ரொம்ப பெருசாக தண்ணியெல்லாம் இல்லை. ஆனால் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு அருவி மூலமாக கீழே விழுந்து அப்படியே இட் ட்ராவல்ஸ் டவுன். அந்த மேலே இருக்கிற உச்சிக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல பொங்குப்பாறையில் அப்புறம் எங்களோட பயணம் மறுபடி கண்டினியூ ஆச்சு. இது கொஞ்சம் சமவெளி மாதிரி இருந்துச்சு. பட் இம்மீடியட்லி ஆஃப்டர் சம் டைம் வி ஹேட் டு கிளைம் த்ரூ த ஸ்டீப் rocks again, and there comes the first rope supported climbing. கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரோப் சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஏற முடியும். எல்லாமே பெரிய பெரிய டால் பவுல்டர்ஸ், ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் ஏறி உங்களால் அதோட சப்போர்ட் இல்லாமல், ரோப் சப்போர்ட் இல்லாமல் ஏறுறது கஷ்டம். ஸோ இப்படி அகெயின் அது ஏறி வந்த உடனே மறுபடியும் ஒரு ஜங்கிள், ஒரு மாதிரி ஒரு டென்ஸ் ஜங்கிள். அது கிராஸ் பண்ணால் மறுபடியும் இன்னும் ஒரு rope supported ஒரு நேரோ பாத் பிட்வீன் 2 ஹில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரோவாக இருக்கும். அது வழியாக நம்ம கிராஸ் பண்ணி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே யூ கேன் டென் டு ரிலாக்ஸ், ஒன்றும் அர்ஜென்சி கிடையாது. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ரோப் கிளைம்பிங். ரொம்ப ஸ்டீப், அதனால தான் ரோப் வச்சுருக்காங்க. ரோப் இல்லாமல் ஏற முடியாதா அப்படின்னு கேட்டால் ஏறலாம், ஆஃப்கோர்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெனஸாக இருக்கும். ஸோ பெட்டர் டு டேக் த சப்போர்ட். அண்ட் நாங்கள் அகெயின் மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, இது அனதர் ரோப் பேஸ்ட் ராக். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் ரோப்போட சப்போர்ட்டோட ஏறுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காற்றும் பயங்கரமாக இருக்கும். அதனால் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏறுறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் ஆர்டஸ் கிளைம்பிங் த்ரூ மல்டி டெரைன், tough terrain, the trekking, we are almost reaching the top of the hill. Just a few more hours or couple of hours to go. This is just before the last stretch where dense forest அப்படின்னே சொல்லலாம். இது உள்ளுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி, ஜஸ்ட் இவ்வளோ ஒன் மேன் கேன் வாக் ஆக்சுவலி. ஸோ சுற்றிலும் ஒரே காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் டு வாக் த்ரூ தேட். அண்ட் அது மேலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா யூ வில் பி ஓப்பன்ட் அப் வித் அனதர் நெக்ஸ்ட் ரோப் கிளைம்பிங் ராக். ஸோ வில் ஹேவ் டு ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். அந்த இடத்துல ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னே சொல்லலாம். இது கொஞ்சம் ஸ்டீப் ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ்லி. திஸ் இஸ் ஸ்டீப்பர். நல்லாவே தெரியும், நீங்கள் ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு
60 டிகிரி கிட்ட ஒரு மாதிரி உங்களோட பாடி ஆஃப் இது ஆங்கிள் ஆஃப் பாடி வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஒருத்தராக ஏறும்போது மேலே இருக்கிறவங்க போய் அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் யூ கோ தேர் டாப் யூ வில் சி அகஸ்தியர் டெம்பிள். இட்ஸ் நாட் அ டெம்பிள் கைண்ட் ஆஃப் திங் பட் அ மினி ஸ்ட்ரக்சர் வேறு அகஸ்தியரோட சிலை இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஷேடு ஒன்று இருக்கும். அண்ட் பூஜையெல்லாம் நடந்திருக்கும் அங்கே. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஏறி போய் அங்கே பார்க்கும்போது. ஸோ நல்ல வியூ உங்களுக்கு அப்படியே அங்கேயே சுற்றி அங்கே ஃபோட்டோஸ்லாம் விண்ட் சவுண்ட். ஸோ தென் அங்கேருந்து வி வில் டேக் சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வி டிட் தட் பிளானிங். அப்புறம் கூட வந்தவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து தென் வி ஸ்டார்டட் கிளைம்பிங் டவுன் ஆக்சுவலாக. ஸோ அகெயின் அந்த கிளைம்பிங் டவுன் அப்படிங்கிறது ஏறுறது எப்படி சேலஞ்சிங்காக இருந்ததோ இறங்குறது அதே மாதிரி சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராப்பராக க்ரிப்பெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா வந்து யூ மை டென் டு ஸ்லிப் ஆன் தி சர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் ராக், தட்ஸ் லிட்டில் ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா you are back to your base very happily, reaching that base. And then we started our next day journey through that jungle again. The day one journey கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு இந்த தடவை கொஞ்சம் நல்லா டென் டு ரிலாக்ஸ் ஜாலியாக ஃபஸ்ட்டு டே விட்டு அதெல்லாம் வந்து இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி டுக் சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வி ஃபைனலி வேர் ஆல்மோஸ்ட் கெட்டிங் க்ளோசர் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட். So that's the starting point. Almost after about 3 hours or 4 hours, and this is a cancelled pass and the final signing off, and we were boarding the train.